தகப்பனே, இந்த கால வேளையிலே எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நல்ல போதகரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளையிலே ஏற்ற வார்த்தைகளை, ஏற்ற சத்தியத்தை எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க முடியாது. நீர் பேசுவீராக. எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அப்புறப்படுத்துகிறேன் தகப்பனே. நீர் ஆளுகை செய்யும், உங்கள் பிள்ளைகளோடு பேசும், ஆட்கொண்டு வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களோடு நான் பேச போகிற தலைப்பு மலை மேல் ஏறுவது. கிளைம்பிங் த மவுண்டன். கிளைம்பிங் த மவுண்டன். மலை மேல் ஏறுவது. சமயத்தில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஆண்டவர் மலை மேல் ஏறுவதற்கு நம்மை அழைக்கிறார். Hallelujah. At times in our lives, God calls us to climb the mountain. மகனே, மகளே, ஒரு மலை மேல் ஏறு சொல்லி கர்த்தர் நம்மை அழைப்பது உண்டு. மலை மேல் ஏறுவது சுலபமா கடினமா? சொல்ல கடினமான ஒரு காரியங்க. மலை மேல் ஏறுவது கடினமான ஒரு காரியம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிளைம் அ மவுண்டன். ஆண்டவர் சமயத்தில் நம்ம மலை மேல் ஏறுவதற்கு அழைக்கிறார். ஓகே, டிஃபிகல்ட். மலை மேல் ஏறும் பொழுது உங்க வீடை நீங்க கொண்டு போக முடியுமாங்க? முடியாது. மலை மேல் ஏறும் பொழுது எல்லாவற்றையும் பின்னுக்கு வச்சுட்டு நம்ம மலை ஏற வேண்டும். வாங்கின வீடு, காரு, இதெல்லாம் மலை மேல் நம்ம கொண்டு போக முடியாது. Hallelujah. We can't bring all our belongings up to the mountain. எல்லாரும் மலை மேல தூக்கி சுமந்து கொள்ளனால போக முடியாது. மலை மேல் ஏறும் பொழுது எல்லா ஜனங்களையும் நாம் விட்டு விட்டு ஏற வேண்டியது. Hallelujah. When we climb a mountain, we are far from all the people. Hallelujah. So மலை மேல நாம் தனியாக இருக்கிறோம். Okay, it's difficult. We have to leave everything behind, and we are far from the people. கடினமானது. எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாம் ஏற வேண்டியது. அதோடு கூட ஜனங்களை விட்டு தனித்து இருப்பது. ஹல்லேலூயா. அதுதான் மலை மேல் ஏறுவது. ஏன் மலை மேல ஏறணும்? Why we must climb a mountain? கிறிஸ்துக்குள் அன்பான பிள்ளைகளே, மலை மேல் நாம் ஏறும் பொழுது நல்ல ஒரு பார்வையை பார்க்க முடியும். அல்லேலூயா. நீங்க கீழிருந்து பார்க்கும் பொழுது நல்ல பார்வை அமையாது. ஒரு உச்சியின் மேல் நீங்கள் ஏறி பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பார்வை, நீங்க சகலமும் நீங்க நல்லாக பார்க்க முடியும். நீங்க மலை மேல் ஏறினால் ஒழிய உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க சுற்றி பார்க்க முடியாது. Hallelujah. Unless you climb a mountain, you cannot see around your spiritual life. இந்த உலகத்தோடு ஜனங்களோடு சுற்றி கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் சுற்றிலும் பார்ப்ப கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நீ மனமேல் ஏறின உடனே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ முற்றிலுமாய் வட்டமாக பார்ப்பதற்கு நல்ல ஒரு இடமாக இருக்கிறது. A mountain tops
gives a good perspective view of our spiritual life. Hallelujah. இரண்டாவதாக மலைமேல் ஏறும் பொழுது நீ தனிமையா இருக்கிறாய். Hallelujah. When you climb a mountain, you are alone and alone. நீ தனித்து இருக்கிறாய். மூன்றாவதாக நீ மலைமேல் இருக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க உன்னால் முடியும். Hallelujah. As long as you are the people, you can search yourselves. But when you climb a mountain top, and in that loneliness, you can research your life. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நினைவு ஆராய்ந்து பார்க்க நம்மால் முடியும். Hallelujah. When you fall alone, you can see your spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு வளர்ந்திருக்கிறேன். How far we have grown in our spiritual life. எவ்வளவு பின்தாங்கி இருக்கிறேன், எவ்வளவு மோசமானவன் சொல்லி உங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நீங்க மலை மேல ஏறணும். இந்த உலகத்தோடு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆராய்ச்சி செய்வது நமக்கு கடினமான காரியம். You must climb the mountain and then you can have a better research of your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் என்றால் தனித்து ஒரு மலை மேல் நீங்க ஏற வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களை திருத்துவதற்கு, Hallelujah, to correct yourself, to correct your spiritual growth, to correct your way of life, you have to climb the mountain. Hallelujah. ஆராய்ந்து பார்த்து விட்டு விடுவதற்கல்ல, ஆராய்ந்து பார்த்து அதை சரி பார்ப்பதற்கு, திருத்துவதற்கு, திருத்தம் செய்வதற்கு நீங்க மலை மேல ஏறணும். எவ்வளவு கசப்பு இருக்குங்க, எவ்வளவு மன்னிக்க முடியாத தன்மை இருக்கு, எவ்வளவு பாவங்கள் நிறைந்திருக்கு, எவ்வளவு கோபங்கள் நிறைந்திருக்கிறது, எவ்வளவு அசுத்தம் இருக்கிறது, எவ்வளவு பொச்சி பொறாமை நிறைந்திருக்கிறது, அகந்து இருக்கிறது. அதை சீர்படுத்துவதற்கு, உங்களை சரிப்படுத்துவதற்கு, உங்களை மாற்றுவதற்கு நீங்க மலை மேல ஏறிதான் ஆகும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் பாவத்தில் சிக்கி கொண்டிருக்கும் பொழுது உங்களை சீர்படுத்தவே முடியாது. ஆகவே கிறிஸ்துக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்க மலை மேல் ஏற வேண்டும். ஆபிரகாமுக்கு ஏறக்குறைய 125 ஆண்டுகள் இருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே நீ மோரேயின் மலை மேல ஏறுன்னு சொன்னார். When Abraham was about 125 years old, God called Abraham and said, Abraham, you climb the mountain. ஆபிரகாமே மோரியா மலை மேல நீ ஏறு என்று சொன்னார். ஆபிரகாம் உடனே ஈசாக்கு மகனையும் கழுதலை சேனை கட்டி அதிகாலையிலே அவன் கீழ்ப்படிந்தான். Hallelujah. When God called Abraham to climb the mountain, immediately he obeyed. இன்றைக்கு ஆபிரகாமை அழைத்த தேவன் நம்மை கூட ஆண்டவரே மலை மேல் அழைப்பதற்கு அழைக்கிறார். நீங்கள் உடனே கீழ்ப்படுகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார் மலை மேல் ஏறுவதற்கு. ஆபிரகாம் 3 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிகாலையிலே சேனை கட்டி மலை மேல் அவன் என்ன இல்லையா? ஹல்லேலூயா.
கர்த்தர் மலை மேல் ஏற சொன்ன உடனே அடுத்த கால வேளையில விடிய காலத்திலே அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து மோரே மலை மேல் அவன் ஏறினான். மலையின் மேல் கிறிஸ்து கண்பான பிள்ளைகளை அவன் 5 ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டான். When Abraham obeyed and climbed the mountain according when God calls him, he received 5 blessings from the mountain. 5 ஆசீர்வாதங்கள் அவன் மலையின் மேல் இலவசமாக பெற்றுக் கொண்டான். அந்த ஆசீர்வாதங்கள் தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப்படும். I just want to share the blessings Abraham received from the mountain. வாசிங்க முதலாவது ஆசீர்வாதம் எழுதிக் கொள்ளுங்கள். 11 வாசிங்க. ஆதியாகமம் 22:11 முதல் ஆசீர்வாதம். அப்பொழுதே கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். முதல் ஆசீர்வாதம். மலை மேல் ஆபிரகாம் ஏறின பொழுது முதல் ஆசீர்வாதம் தேவ சத்தத்தை அவன் கேட்டான். Hallelujah. When you climb the mountain, God will speak to you. Hallelujah. Hallelujah. பெயர் சொல்லி குறிப்பாக ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொல்லி ஆபிரகாம் மறு உத்தரவு கொடுக்கும் வரைக்கும் தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்டான். When Abraham climbed the mountain, Abraham heard clearly his calling by name and he answered, I am. இன்னைக்கு நீங்க மலை மேல் ஏறும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் உங்களுடைய பெயரை சொல்லி அழைப்பார். ஹல்லேலூயா. ஆபிரகாமே ஆபிரகாமே அடியே சொல்கிறார். மலை மேலே கர்த்தருடைய சத்தத்தை தேவ தூதருடைய சத்தத்தை அவன் கேட்டார். இன்றைக்கு உங்களுக்கு பரலோக சத்தம் வேண்டுமா? கர்த்தர் உங்களோடு பேச வேண்டுமா? உங்களோடு கர்த்தர் தொடர்பு கொள்ள வேண்டுமா? ஒரு மலை மேல் ஏற ஆயத்தமாயிருங்கள். Hallelujah. When Abraham climbed the mountain, the first blessings, God called him by his name. Amen. Hallelujah. கர்த்தர் பேச மாட்டாராங்க. மலை மேல் ஏறி பாருங்க. சொல்றேன், நான் மலைட்டு அப்புறம் சொல்றேன். ஓகே, நீங்க மலை மேல் ஏறி பாருங்க. கர்த்தர் உங்களோடு உங்கள் பெயர் சொல்லி அழைப்பார். ஹல்லேலூயா. அநேக வேலைங்க நம்ம மலையில ஏறாமல் இருக்கிறதுனால தேவ சத்தத்தை நாம் கேட்காமல் இழந்து போயிருக்கிறோம். Abraham climbed the mountain. And the first blessing, he heard the voice of the Lord. And he answered, I am. Hallelujah. You want to hear the voice of the Lord? Go to mountain. இரண்டாவது ஆசீர்வாதம். வாசிங்க அடுத்த வசனம். ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினார் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். முதல் தேவ சத்தத்தை அவன் கேட்டாங்க. மலை மேல் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுச்சமாக பேசுவார். இரண்டாவதாக ஆபிரகாம் ஈசாக்க நேசித்தானா இல்லையா? சொல்லுங்க சத்தமா. ஆமா சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமா, பயப்பட வேண்டாம், அவசியமே இல்லைங்க. வசனம் நேசித்தாங்க. Abraham loved his son Isaac very much. முதல் அன்பை கொடுத்திருக்கான் ஈசாக்குக்கு. சாராளுக்கு பிள்ளை கொடுத்த வழிபடா நின்று போச்சுங்க.
ஆண்டவர் கொடுத்தாரு இலவசமாக ஈசாக்க. ஈசாக்க எப்படின்னா வைக்க போறான், கொள்ளுதற்கு போறான், தகன பலி கொடுக்க போறான். அதிகமாக அவன் நேசித்திருப்பானா இல்லையாங்க? எல்லாத்துக்கும் மேல என்ன வச்சிருப்பான்? அந்த ஈசாக்க தான் நேசிச்சிருப்பாங்க. ஐயா ஒரு மகன் இருக்கு, அவனே கொடுக்க போறேன்ட்டு அவனை பலியிட கொடுக்க போகிறேன்னு சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, ஈசாக்கு மேல கைய போடாத. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, ஆபிரகாம் எவ்வளவு அன்பு காட்டியிருப்பார் ஈசாக்கு மேல. ஆண்டவர் ஈசாக்கு மேல இன்னும் எவ்வளவு அன்பு ஹல்லேலூயா கண்டிப்பா இல்லையாங்க? You know the love of God. மலை மேலே இரண்டாவதாக ஆபிரகாம் தேவ அன்பை புரிந்து கொண்டான். Hallelujah. When Abraham was on top of the hill, he understood the value of God's love. Hallelujah. ஆபிரகாமை அவன் அதிகமாக நேசித்தை பார்க்கிலும் தேவன் ஈசாக்கையும் ஆபிரகாமையும் அதிகமாக நேசிக்கிறவர் என்று சொல்லி மலை மேலே ஆபிரகாம் புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. God loved Abraham more than Isaac. And God said, don't kill him. Hallelujah. விளங்குதா இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ அன்பு ரொம்ப பெருசுங்க. ஹல்லேலூயா. On the mountain top, Abraham was able to understand the value of God's love. Hallelujah. உங்களுக்காக இயேசு ஜீவனை கொடுத்தார். அந்த அன்பை எங்க பார்த்தான்? ஆபிரகாம் மலை மேல பார்த்தாங்க. ஹல்லேலூயா. நல்லா அறிஞ்சு கொடுங்க. Abraham understood God's love on the mountain. பிள்ளையன் மேல் கைய கத்தியாரின்னு போடாத, நான் அவனை அதிகமாக நேசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க நேசிக்கிறீங்களோ இல்லையா ஆண்டவரங்க? ஆபிரகாம் போல நீங்க நேசிக்கிறீங்களோ? அதற்கு மேலாக தேவ அன்பு எல்லாவற்றுக்கும் தெரியுது. God's love is the greatest, and that was the teaching by God on the mountain to Abraham. இரண்டாவதாக மலையில ஆபிரகாம் எல்லா அன்புக்கு மேலாக தேவ அன்பு சொல்லி கற்றுக்கொண்டார். கர்த்தர் விளங்கினார். ஹல்லேலூயா. Glory to God. மலை மேல நீங்கள் ஏறும் பொழுது தேவ அன்பின் ஆழத்தை, அகலத்தை, அருமையை, விலையேற பெற்றத அந்த பரிசுத்த தியாகத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். When you climb the ladder, when you climb the mountain, you will be able to understand, measure and know the love of God. Hallelujah. அங்க எப்படி கத்தி ஓங்கிட்டாங்க, டக்கு நிப்பாட்டியாச்சு. அப்படியே இறங்கி இருக்குங்க. Hallelujah. The climax, God's love flowed into Abraham. அந்த அன்பு இன்னைக்கு நம்முடைய உள்ளத்திலே கூட இயேசுவின் மூலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. Hallelujah. தேவ அன்பை ஆபிரகாம் மலை மேல கண்டு கொண்டான், அதை விளங்கிக் கொண்டான், அதை புரிந்து கொண்டான். இன்றைக்கு நாம் மலை மேல ஏறும் பொழுது தேவ அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியும், விளங்கிக் கொள்ள முடியும். வாசிங்க மூன்றாவதாக ஆதியாகமம் 22 வசனம் 13 வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். ஓகே, பார்த்து எழுதிங்க, குறிப்பு எழுதி வச்சுங்க. ஓகே, மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன சொன்ன? முதல் ஆசீர்வாதம்
தேவ சத்தத்தை கேட்டான். தேவ சத்தத்தை கேட்பதற்கு மலை மேல ஏறினான். இரண்டாவது தேவ அன்பை அவன் அறிந்து கொண்டான். Understand the love of God. மூன்றாவதாக ஆண்டவர் ஆபிரகாமுடைய குறிப்பிட்ட தேவையை சந்தித்தார். Thirdly, on the mountain, God met the exact need of Abraham. Hallelujah. ஆபிரகாமுக்கு தேவையான குறிப்பான தேவையை மலை மேலே ஆண்டவர் சந்தித்தார். நீங்க மலை மேலே ஏறும் பொழுது உங்க குறிப்பிட்ட தேவையை ஆண்டவர் நிச்சயமாக சந்திப்பார். ஹalleluya. மலை ஏறுறாங்க. இங்க பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கு மலை மேல ஏறுறாங்க. எதுக்கு ஏறுறாங்க? தகன பலி. ஈசாக்க கொல்லுறதுக்கு ஆபிரகாமும் ஈசாக்கும் வேலைக்காரனும் கதை எழுதி போறாங்க. இப்ப ஈசாக்கு கேட்கிறான். நல்ல வாலிய வயசு 20 வயசு இருக்கும் ஈசாக்கு. அப்பா ஆபிரகாமே, தகன பலிக்கு கட்ட விறகு வேணும் இருக்கு, நெருப்பும் இருக்கு, கத்தியும் இருக்கு, ஆடு இல்லையே. ஆட்டுக்குட்டி எங்க? ஆடு இல்லையே. என்ன ஆபிரகாமுக்கு? ஆபிரகாம் என்ன வேணும்? ஆடு வேணும். வேணுமா இல்லையா பலி கொடுக்கறதுக்கு? திங்க் பண்ணி பாருங்க. ஆபிரகாமுக்கு ஆடு அவசியம். அதை ஈசாக்கு ஞாபகப்படுத்தாப்பா, ஆடு இல்லப்பா தகன பலி கொடுக்கறதுக்கு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆட்டை உண்டு பண்ணி கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த ஆட்டுக்குடி மலை மேல ஏற முடியாதுங்க அவர் உச்சிக்கு. ஹல்லேலூயா. அது ஏறினாலும் ஓடி போயிருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆட்டை கட்டி அது ஓடாதபடிக்கு கர்த்தர் ஆபிரகாமுடைய தேவையை சந்தித்தார். ஹல்லேலூயா. What Abraham desired his heart was met at the mountain top. அவனுக்கு தேவையான வசதியான ஓட முடியாத ஆட்டுக்குட்டியை கர்த்தர் அவனுக்காக, அவன் தேவைக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அங்கே வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்று உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, குடும்ப வாழ்க்கைக்கு எது தேவையோ நீங்கள் காத்திருக்கிறீர்களோ, நீங்க மலை மேல் ஏறும் பொழுது கர்த்தர் குறிப்பாக அந்த தேவையை சந்திப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. When you climb the mountain and be alone with God, God will meet your exact need. Hallelujah. எதுக்கு தேவை? ஆபிரகாம் என்ன தேவை? ஆபிரகாமுக்கு முதலாவது தேவை அவனுக்குங்க ஆடுதாங்க தேவை பலி கொடுக்கிறதுக்கு. கர்த்தர் அதை சந்தித்தார். அவர் யெகோவா ஜீரே. ஹல்லேலூயா. எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவர். ஆபிரகாம் நினைச்சிருப்பான் ஆடு கொண்டு ஈசாக்கு தான் போப்பானான்னு நினைச்சிருப்பான். ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் மலை மேல் ஏறும் பொழுது தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. நாலாவது ஆசீர்வாதம் வாசிக்க வேணாம். 17, 18, 22, 17, 18. அப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் ஆவாரை நோக்கி சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நான்காவதாக மலை மேலே ஆபிரகாம் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. Abraham received God's blessings on the mountain top. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? மணல் போன்ற, கடல் மணல் போன்ற, நட்சத்திரங்களே எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களே ஆபிரகாம் மலை மேலே பெற்றுக்
பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Abraham received uncountable, unmeasurable blessings from the Lord. பரலோகத்தின் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். சரீரத்தின் ஐஸ்வர்யமாய் வாழ்கிற உலகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். அவன் மாற்றம் ஆஸ்வதிக்கப்படல. அவனுடைய தலைமுறை பிள்ளைகள் அவன் வம்சம் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நீங்க மலையில ஏறும் பொழுது தேவ ஆசீர்வாதம் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளோடு குடும்ப வாழ்க்கையிலும் தலைமுறையாக அளவில்லாத கணக்கில் இட முடியாத ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. When Abraham climbed the mountain, he received the unmeasurable blessings. அவர் காண முடியாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். He received unforeseen blessings. அவன் மரித்த பிறகு கூட ஈசாக்கு யாக்கோபு இந்த நாள் வரைக்கும் ஆபிரகாம் ஆசீர்வாதங்கள் இருந்து கூட. ஹல்லேலூயா. He received the greatest blessings for himself, for his family and for his generation. அவனுடைய ஆசீர்வாதம், அவனுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதம், அவனுடைய தலைமுறை பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். He received the greatest blessings on the mountain top. இன்னைக்கு உங்களை ஆசீர்வாதம் இல்லையாங்க? இழந்து போயிட்டீங்களா? குறைஞ்சு போச்சா? ஒரு மலை மேல நீங்க ஏறுங்க, எல்லா பரலோக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. கடைசி 5வது வாசிங்க, 19 வாசிங்க. verse 19. ஆபிரகாம் திரும்பி வரான். போதுமா? Okay. Abraham returns back. அங்க எப்படி இருக்கும் திரும்பி வரும்பொழுது ஆபிரகாமுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருக்கும்? Overjoyed. Abraham received the greatest joy on the mount. Hallelujah. எல்லாவற்றையும் பார்க்கிலும் மகா சிறந்த சந்தோஷத்தை ஆபிரகாம் மலை மேலே பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. On the mountain top, Abraham received the greatest joy of his life. Hallelujah. நல்லதா இல்லையாங்க? போகும்போது நீட்ட முகமா போயிருப்பான், மணி சொரிஞ்சு கொண்டு போயிருப்பான், தனியாதான் வருவேன் போயிருப்பான், பயத்தோடு போயிருப்பான், கலக்கத்தோடு வந்திருப்பான். திரும்ப எப்படி இருப்பான்? முகம் பிரகாசித்து கொண்டு சந்தோஷமாய் ஆண்டவர் பெரியவர், அவர் யெகோவா சொல்லி கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு அவன் பரிபூர்ண சந்தோஷத்தோடு திரும்பி வந்திருப்பார். ஆபிரகாம் வாழ்க்கை நாட்டிலே எல்லாவற்றுக்கும் பெரிய சந்தோஷத்தை மலை மேல அவன் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனம், சங்கீதம் 4:7 வாசிங்க. Psalms 4:7. The joy of the heart. Psalms 4:7 come to your mind. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். அவன் உள்ளம் நிறைந்தவனாய், உள்ளத்தை சந்தோஷம் உள்ளவனாய், சந்தோஷம் பொங்கிக் கொண்டிருக்கிறவனாய் அவன் கடந்து வந்தான். ஹல்லேலூயா. ஆகிய மலை மேல் ஆபிரகாம் ஏறும் பொழுது கர்த்தர் அவனுக்கு அவன் எதிர்பார்ப்புக்கு மேலான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. மலை மேல 5 ஆசீர்வாதங்களை
ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். நம்ம மலை ஏற வேண்டிய அவசியம் இல்லைங்க. அல்லேலூயா. கிட்ட மலை இருக்கா பாத்தீங்க ஜோபர்ல? சீனாய் மலை. ஓகே, நீங்க அதெல்லாம் ஏற வேண்டாங்க. You don't go to climb all the mountains, my dear friends. ரொம்ப கஷ்டம். ஏங்க கஷ்டப்படுறீங்க? மலை ஏற சொல்லலைங்க. அப்புறம் தான் மலை ஏற சொன்னாருங்க. உங்களுக்கு மலை ஏற சொல்லலைங்க. நீங்க எல்லாத்தையும் சுமந்துட்டு போறீங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, கணவன் மனைவி பிள்ளைகளோடு சற்று நேரம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற மலைக்குள் கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. God is calling you not to climb the physical mountain, my dear friends. ஆகவே அது போதும். கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு தனிப்பட்ட நேரத்தில் அவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருப்பதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. 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 தேவனோடு நீங்கள் தனித்திருக்கும் பொழுது, தனி ஜெபம் செய்யும் பொழுது, குடும்பத்தோடு நீங்கள் தனி ஜெபம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நேரமே கிடைக்கிறது இல்லைங்க தனியாக ஜெபிக்கிறதுக்கு, குடும்பத்தோடு ஜெபிப்பதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு மலையாகிய தனிப்பட்ட முறையில் சகோதரனே சகோதரியே குடும்பமாக ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிற ஒரு மலைக்குள் கர்த்தர் அழைக்கிறார். நீங்கள் ஏறும் பொழுது, அந்த ஜெபத்தில் நீங்கள் தனித்திருக்கும் பொழுது, தேவனோடு தனித்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பார், உங்களோடு பேசுவார். உங்களுக்கு என்ன தேவை என்று கர்த்தர் அறிந்து அந்த தேவைகளை சந்திப்பார். எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் திரும்பி ஜெபத்தை முடிந்து வரும்பொழுது சந்தோஷத்தை சுமந்து கொண்டு, அல்லேலூயா, கண்ணீரோடு போவீங்கன்னா எப்படி வருவீங்க? கம்பீரத்தோடு சந்தோஷத்தோடு வருவீங்க. பல ஆண்டுகள் உங்களுக்கு காரியம் நிறைவேறலையாங்க. பிள்ளைகளே பெரியோர்களே சோர்ந்து போயிட்டீங்களாங்க, கவலையா இருக்கிறீங்களாங்க, தடுமாறி கொண்டிருக்கீங்களா? ஒரு மலை மேல் தனித்து இருக்க, குடும்பத்தோடு தனித்து ஜெபிக்கும்படியாய் தேவஸ்தமனை தனித்திருந்து காத்திருக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த கால வேளையிலும் அழைக்கிறார். God is calling, my dear friends, you and your family to a lonely place, to a lonely situation where you and God be alone. நீங்களும் உங்களை படைத்த ஆண்டவர் தனித்திருக்கிற ஒரு மலைக்கு கர்த்தர் அழைக்கிறார். நீங்கள் தனித்திருக்கும் பொழுது ஆபிரகாம் ஆசீர்வாதங்களை அதுக்கு மேலானவர்களே கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்தாங்க, எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுத்தது போல இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மை தனித்திருக்கிற ஒரு மலைக்குள் அழைக்கிறார். அது நீங்கள் ஏறும் பொழுது, அதுக்குள் அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். உள்ளம் பொங்கி வருகிற சந்தோஷம் அப்படியே வடியத்தக்கதாக கர்த்தர் செய்வார். ஆனால் நமக்கு மலை ஏறுவதற்கு மசாத்தலை எல்லாவற்றையும் நடந்து போயிருவாங்க. எவ்வளோ டைம் to climb the mountain. When you climb the mountain, you receive more blessings than Abraham. அன்மையான பிள்ளைகளே, நீங்கள் மலை மேல் ஏறும் பொழுது, தனித்து இருக்கும் பொழுது, குடும்பமாக ஜெபிக்கும் பொழுது ஆபிரகாமுக்கு மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். இந்த கால வேளையில உங்களுடைய வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, உன் பிள்ளைகளோடு கூட நீ மலை ஏற ஆயத்தமாக இருக்கிறாய். Are you prepared to climb the mountain? When you climb, God will bless you. You receive the joy of the Lord. இந்த தேவைகள் சந்திக்கப்படுங்க. அநேகர் பல ஆண்டுகளாக தேவைகள் சந்திக்கப்படாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள், வருத்தத்தோடு இருக்கிறார்கள், ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலவெளியிலே
கர்த்தர் மலை மேல் அமர்ந்திருக்க முடியாது, தனித்திருக்க முடியாது கர்த்தர் அழைக்கிறார். This morning I can see many parents, they are fearful, disgusted, sorrowful and in tears, and God is calling each and everyone to climb the mountain. துக்கத்தோடு இருக்கிறீங்களா? கலங்கி போயிருக்கிறீங்களா? பயத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் தேவையை சந்திக்க ஒரு மலை மேல் அழைக்கிறார். ஜெபம் செய்வோமா? இருப்போமா? கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த கால வேளையிலே அன்றைக்கு மலை மேல் அழைத்த தேவன் இன்றைக்கு உங்களை தனிமையாக, குடும்பமாக தனித்து ஜெபிக்க முடியாது, தனித்த சமூகத்திலே காத்திருக்க முடியாது, தனித்து அவரோடு இருக்க முடியாது அழைக்கிறார். மோசே மலை மேல் ஏறும் பொழுது தேவ மகிமையை கண்டது போல இந்த காலங்களில் கிறிஸ்து கண்பான பிள்ளைகளே, கர்த்தர் மலை மேல் அமர்ந்திருக்க, தனித்திருக்க உங்களை அழைக்கிறார். கலங்கி இருக்கிறீங்களா? காரியங்கள் கை கூடவில்லை என்று சொல்லி தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? எதிர்காலத்தை கொண்டு பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். கர்த்தருடைய மலை மேல் நீர் ஏறும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் சந்தித்து எதிர்பாராத காரியங்கள், ஆசீர்வாதங்கள், சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். அவன் துக்கத்தோடு ஏறினான், இறங்கும் பொழுது ஆனந்தத்தோடு இறங்கினது போல உங்களுடைய குடும்பத்திலும் இல்லத்திலும் கர்த்தர் செய்வார். மலை மேல் ஏறுவதற்கு இன்றைக்கு நீ ஆயத்தமா இருக்கிறாயா? Are you ready? Are you prepared to climb the mountain? When you climb, when you return, you will be the joyous person in this world. நீ மலை மேல் இறங்கும் பொழுது உலகத்திலே மிகுந்த சந்தோஷம் உள்ளவனாய், சந்தோஷத்தின் பாத்திரம் நிரம்பி வடியத்தக்கதாக உள்ளவனாய் நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இயேசுவே, இந்த கால வேளையிலே தனித்து மலையேறும்படியாய் இந்த அழைப்புக்காக நமக்கு நன்றி ராஜா. அழைக்கிறவர்கள் திரும்பி வரும் பொழுது ராஜா மன மகிழ்ச்சியோடு இருந்தது போல ஒப்பு கொடுத்த பிள்ளைகளே ராஜா, அது இறங்கும் பொழுது மலையை விட்டு ஆனந்த மகிழ்ச்சியோடு எந்த ஒரு குறைவின்றி ராஜா ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. துதிகன மகிமை இயேசுவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.